இன்னைக்கு குரு பூர்ணிமா ஸ்பெஷல் பாருங்க. பாபாவே அங்க வந்து வர்றாரு. பாபாவை நம்ம ஏன் குருவா நினைக்கணும்? குருமார்கள்னா எல்லாருமே ஒண்ணுதான். பார்க்கலாமா பிரசன்டேஷனை வந்து? சத்துவ குணம், ராமாயண மகாபாரத பகவான் கிருஷ்ணர் இந்த 3 குணங்களையே தாண்டினவங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற புக்கில் கூட இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பாபாவும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான். ஸோ அவர் வந்து ஹிந்துவா முஸ்லீமா பார்க்க வேண்டியதில்லை. அதுக்காக தான் மெயின் இந்த ப்ரெசன்டேஷன். சாய்ராம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும். உங்களின் குலதெய்வம், உங்களின் இஷ்ட தெய்வம் மற்றும் நம் பாபாவின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்னைக்கு குரு பூர்ணிமா ஸ்பெஷல். குரு பூர்ணிமா ஸ்பெஷல்னு நான் அம்மன் முன்னால நிக்கிறேன் அப்படின்ட்டு பாக்குறீங்களா? ஸோ அதை பத்தி சொல்றதுக்கு முன்னால லாஸ்ட் இயரும் குரு பூர்ணிமா வீடியோ நான் போட்டிருந்தேன் 2025ல. ஸோ அந்த வீடியோல வந்து குரு பூர்ணிமானா என்ன, ஷிரடிக்கும் குரு பூர்ணிமாவுக்கும் என்ன சம்பந்தம், பாபாவுக்கும் குரு பூர்ணிமாவுக்கும் என்ன சம்பந்தம், இதை பத்திலாம் வந்து அந்த வீடியோல நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. அப்போ குரு பூர்ணிமாவை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சு. இந்த குரு பூர்ணிமால என்ன பேச போறேன்னா, முதல்ல அம்மன். இந்த அம்மன் தான் என்னுடைய அம்மன். அதாவது இந்த அம்மன் வந்து மகாராஷ்டிரன் அம்மன். என்ன வந்து தத்து பிள்ளையா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். தமிழ்நாட்டு பொண்ணை வந்து தத்து பிள்ளையா எடுத்துக்கிட்டாங்கன்ட்டு. ஸோ அம்பாளுடைய மகானா. ஈவன் என் பொண்ணு கூட பிறந்த உடனே இங்கதான் அம்பாள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வச்சு எடுத்திருந்தது. அப்புறம் அப்படி அம்பாள், அப்படி ஒரு அம்பாள் உள்ள கோயில்ல தான் பாபா வந்து எப்படி இருக்காங்கன்னு காமிக்க. இங்க வந்து குருஸ்தானத்துல இருப்பாங்க. இந்த அம்பாள் கோயில் வந்தனாலதான் என்னுடைய மைண்ட்லயுமே பாபா வந்து அந்த குருஸ்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நல்ல தெளிவா பதிஞ்சுது. ஸோ நான் உங்களுக்கு என்னதான் வந்து நான் வந்து பாபாவை குருவா நினைங்க சொன்னாலும் நீங்க பிராக்டிக்கலா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிற பட்சத்துலதான் அதனுடையது புரியும், அப்படிதானே? ஸோ அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கேன். ஓகே, நம்ம வந்து பாபா முன்னால இருந்து அடுத்ததுக்கெல்லாம் பேசுவோம். சைராம். பாபா பாத்தீங்கன்னா பின்னால எல்லா குருமார்களும் சேர்ந்திருப்பாங்க. நான் என்னென்ன குருமார்கள்ட்டு சொல்றேன் பாருங்க. பாபாவே அங்க வந்து வர்றாரு. அது டாக் பின்னால வந்து வந்திருக்கு. என் பொண்ணு பயந்துடுறான். பாபாவே வந்து நிக்கிறாரு. ஸோ பாபா வந்து எப்படிப்பட்ட குரு அப்படிங்கறதுலாம் இனிவர எபிசோட்ஸ்ல வந்து நான் சொல்லுவேன். இந்த இதுல வந்து நம்மளுக்கு பாபா வந்து எப்படி எல்லா குருமார்களுடையும் இருக்கிறாங்க, குரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தேவையா, பாபாவை நம்ம ஏன் குருவா நினைக்கணும்? இப்ப நான் ஏற்கனவே நான் காமிச்சேன், அம்பாள் இருக்காங்க. அப்போ பாபாவை ஏன் குருவா நினைக்கணும்? குருவா நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கூட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிடலாம், அப்படித்தானே? ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வரும்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை வந்து எப்படி கொடுத்தாரு? அர்ஜுனன் எப்போ கிருஷ்ணரை வந்து குருவா நினைச்சாரோ அப்பந்தான் அவருடைய குழப்ப மனநிலையில இருந்து வெளியில வந்து போர் புரியறதுக்கு தயாரானார், அப்படித்தானே? அப்படி நம்மளுக்கு எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ராஜா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ராஜாவுக்கும் ஒரு குரு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து குருங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ பாபாவை வந்து நம்ம குருவா நினைக்கிற பட்சத்துலதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆன்மீக பாதையினாலும் சரி, லௌகீக வாழ்க்கையிலனாலும் சரி, பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே, அது இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல நான் ஏன் எல்லா குருவோடையும் சேர்த்து நான் சொல்ல வரேன்னா, எல்லா குருவும் ஒண்ணுதான். அதை தான் நான் சொல்றதுக்கே நான் வந்து இந்த எபிசோடு அதுதான். குரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா குருவும் ஒண்ணுதான். இப்போ பாபா பக்கத்துல குருமார்கள் யார் யாரெல்லாம் பார்ப்போம். இது பாபா பக்கத்துல இருக்க குரு வந்து சுவாமி சமர்த்தர்ங்கிறது, அக்கல்கோட் சுவாமிட்டு சொல்லுவாங்க. இவங்க நம்ம சாய் சரித்ரால கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. வந்து பாபா வந்து சுவாமி சமர்த்தர் தான் அப்படின்னு சொல்லியே ரூபா வாங்கியிருக்காரு ஒரு பக்தர்கள்ட்டெல்லாம். வந்து சுவாமி சமர்த்தர் அவருடைய பக்தர் கனவுல வந்து தான் ஷிரடியில இருக்கிறதாக சொல்லி பாபா கிட்ட அவங்கள போக வச்சிருக்காங்க.
அதே மாதிரி இந்த இந்த இது பார்த்தோம்னா இவர் வந்து வாசுதேவ சரஸ்வதி, அதாவது தேம்லே சுவாமி அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த லாஸ்ட் சாப்டர்ல வரும் நினைக்கிறேன். நம்ம சாய் சரித்ரால வந்து ஸோ அதாவது தன்னுடைய சகோதரருக்கு ஒரு தேங்காவை கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு ஒரு பக்தர்கிட்ட கொடுத்து விடுவாங்கன்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த குரு இவங்க. அவங்க பின்னால இருக்கிற வந்து தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு இதுல லிங்க் தான். அதாவது அவங்களுக்குள்ள எல்லா குருமார்களும் வந்து ஒண்ணுதான். நம்மளுக்கு வந்து வித்தியாசங்கள் நம்ம பார்க்கக்கூடாது. குருமார்கள்ங்கிறது எல்லாருமே ஒண்ணுதான் நம்மளுக்கு வந்து. இப்ப எப்படி அது வந்து சூரியன் இருக்கு அப்படித்தானே? சூரியன் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சூரியன் கிடையாது. எல்லா இடமும் ஒரே சூரியன் தான் அப்படித்தானே? இந்த மாதிரி பார்த்தோம்னா குருமார்கள் எல்லாரும் ஒண்ணுதான். நம்மளுக்கு வந்து கடவுளால நம்மளுக்கு அனுப்பி விடுறது தான் குரு. இப்ப எப்படி கடவுள பார்க்கணும்னா கடவுளுடைய அன்பு தெரியணும்னா நம்மளுக்கு வந்து அம்மாவை படைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கடவுளுடைய அன்பு, கருணை, வேற என்ன சொல்லலாம், அருள் எல்லாமே தெரியணுங்கிறதுக்கு தான் குருமார்களை வந்து கடவுள் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த குருமார்கள்ங்கிறது அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த அவங்களுக்கு அந்தந்த குணாதிசயங்களுக்கு ஏத்தாப்புல சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு குரு வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற குரு வந்து வருவாங்க. அதனால குருமார்கள்ங்கிறது ஒண்ணுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் ஒண்ணுதான். அந்த கதிர்கள் வர்றாங்கல்ல, ஸோ கதிர்கள் தான் ஒவ்வொரு குருன்னு எடுத்துக்கிடலாம் நம்மளுக்கு வந்து. ஸோ எல்லாரும் எல்லா குருவும் ஒண்ணுதான். அப்போ ஏன்னா எல்லா குருவுக்குமே ஒரு அந்த அவங்களுக்கு வந்து அஷ்டமா சித்திகள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களால வந்து பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியும். அதாவது மழை, தீ எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். இது பாபாவும் பண்ணியிருக்காரு. எல்லா குருமார்களும் உண்டு. எல்லா குருமார்களும் ஒண்ணுங்கிற கான்செப்ட் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அதுக்குதான் இந்த எபிசோடு. இது வந்து சரி, அப்ப எல்லா குருமார்களுக்கும் உள்ள கேரக்டர் என்ன, ஏன் எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறது நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியணும்ல. நம்மளுக்கு வந்து அது பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில என்ன சொல்லி இருக்காரு, அப்பதான் நம்மளுக்கு அது கேட்ச் ஆகும். நம்ம எல்லாரும் ஒண்ணு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குரு பிடிக்கும். இப்ப எனக்கு பாபா பிடிக்கும். எல்லா குருமார்களும் எனக்கு பிடிக்கதான் செய்யும். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு குருவை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன காலகட்டங்கள் வருதோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம குரு மூலமாகவே மற்ற குருவும் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வந்து வருவாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ பகவத்கீதையில குரு ஞானிகள் அல்லது யோகிகள் அவங்களுக்குன்னு சில கேரக்டர்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்பந்தான் நார்மல் நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ குருமார்கள் வந்து எல்லாரும் சமம், அது புரிஞ்சுக்கிடணும். அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனா வந்து காமிக்க போறேன். அதாவது குருமார்கள்னா எல்லாருமே ஒண்ணுதான். அவங்க எல்லாருக்கும் காமனா உள்ள குணங்கள் இருக்கும். ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பாபா வந்து எந்த வகையில வித்தியாசப்படுறாரு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தடுத்ததுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்க்கலாமா ப்ரெசன்டேஷனை வந்து? ஓகே, சாய்ராம். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் நம்மக்கிட்ட உள்ள 3 வகையான குணங்களை பற்றி அழகாக விரிவாக சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் அது என்னென்ன குணங்கள். இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம குணங்களை பற்றி உள்ளது. நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், நம்மளுடைய குணம் நல்ல குணமா கெட்ட குணமா, அப்புறம் மகான்களுக்கும் இந்த குணங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த எபிசோட் முடிவில் வந்து நான் சொல்லுவேன். ஓகே, என்னென்ன குணங்கள் பார்க்கலாமா? சத்வ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இதுதான் 3 வகையான குணங்கள். இந்த குணங்கள் வந்து நம்மக்கிட்ட கலந்து தான் இருக்கும். ஒரே குணத்தில் உள்ள ஆள் இருப்பாங்கன்னு கிடையாது. எந்த குணம் மேலோங்கி நம்மக்கிட்ட இருக்குது, எந்த குணம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தெரியணுன்னா அது என்னன்னு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த குணம் தெரியும். ஸோ லைட்டாக அது என்ன குணங்கள்ங்கிறது பார்ப்போமா வித் எக்ஸாம்பிள்.
ராமாயணம் மகாபாரதம் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்கிறனால அதில் வர கேரக்டர்ஸை வச்சு நான் இந்த குணங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன்டு இல்லை, அவங்க யார் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கேட்ச் ஆகும், ஓகே இந்த குணம்னா இவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ விபீஷ்ணர் சத்வகுணம், சூர்பனகை ரஜோகுணம், கும்பகர்ணன் தமோகுணம். இது ராமாயணத்தில். மகாபாரதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மகாபாரதத்தில் தருமர் சத்வகுணம், அர்ஜுனன் ரஜோகுணம், திருதராஷ்டிரன் தமோகுணம். இப்போ உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் வரலாம். ராமாயணத்தில் சூர்பனகை ரஜோகுணம், மகாபாரதத்தில் அர்ஜுனன் ரஜகுணம். அப்போது என்ன வந்து அவன் கெட்டவா இவன் நல்லவன், அப்போ எப்படி 2 பேர் ரஜோகுணம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு கும்பகர்ணன் அங்கே வந்து தூங்கிட்டே இருந்தார், இங்கே திருதராஷ்டிரன் அப்படி கிடையாதே, அப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் அந்த குணம். ஸோ அந்த கான்செப்ட் வந்து என்னன்னா அர்ஜுனன் வந்து வில் வித்தையில் வந்து பயங்கரமாக உள்ள திறமசாலி, அப்படி தானே. எனர்ஜி, இப்போ நம்மளுக்கு வந்து ரஜோகுணம்ங்கிறது கெட்டதுன்ட்டும் கிடையாது, அது வந்து எனர்ஜி, ஒரு நல்ல ஒரு எனர்ஜி. ரஜோகுணம் உள்ளவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ரஜோகுணம். ஸோ ரஜோகுணம்ங்கிறது சில நேரங்கள் நம்மளுக்கு தேவைப்படுறது தான். நம்மளுக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பு அப்படி தான் இருந்தால் தானே நம்மளால் சில விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அர்ஜுனனுடைய ரஜோகுணம் கரெக்டு. சூர்பனகையுடைய எனர்ஜியும் அது வேறு மாதிரி ஓவர் எனர்ஜி ஆயிடுது இல்லை. ஸோ அதுதான் ஓவர் எனர்ஜியும் சில நேரங்களில் நெகட்டிவ், அது பாசிட்டிவாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கும்பகர்ணன் எடுத்தோம்னா, ஸோ அந்த சோம்பேறித்தனம், தூங்கிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த இடத்துல நம்ம யாரை சொல்கிறோம், இந்த இடத்துல திருதராஷ்டிரனை சொல்கிறோம். ஸோ அவர் எந்த வகையில் வரும்னா, ஸோ அவங்க என்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க, ஏன் வந்து அவங்க வந்து இவர் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தான்ங்கிற ஒரு இதில் இருக்கிறது, தன்னுடையது, தாங்கிற ஆணவம், தன்னுடையது, இந்த மாதிரி இது இருக்கிறனால ஸோ அவங்கள வந்து தமோ குணத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுயநலமாக இருக்கிறதும் தமோ குணத்தில் வருதுங்கிறது எனக்கு இதை பார்த்தபோது வந்து புரிஞ்ச மாதிரி. அப்புறம் நம்மளுக்கு இந்த 2 ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். விபீஷ்ணர் கேரக்டர் அண்டு நம்மளுக்கு தருமர் கேரக்டர், அவங்க 2 பேருமே நல்லா நேர்மையாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்கிறோமே, ஸோ அந்த மாதிரி உள்ள கேரக்டர். சத்துவகுணம், சாஃப்டாக இருக்கிறது, யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி குணங்கள் உள்ளது சத்துவகுணம். ஸோ நம்மளுக்கு இருக்க வேண்டிய குணம் எது நிறைய, சத்வகுணம். தேவையான நேரங்கள் அந்த எனர்ஜி, ஒரு எனர்ஜி இருந்தால் தானே நம்மளுக்கு வந்து. அதனால தான் நான்லாம் நினைக்கிறேன், இந்த காளி மாதாக்கெலாம் வந்து அம்மன் இதுக்கெலாம் வந்து ரெட் கலர் சாரி எனர்ஜி. ஏன்னா எனர்ஜி இருந்தால் தானே எதையுமே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதற்கு எனர்ஜி, ரஜோகுணமும் வந்து இருக்கணும். ஸோ ஓவராலாக ஒரு சம்மரி வந்து என்னென்ன குணங்கள் உள்ளது ஒரு ஸ்லைடு இருந்துச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சத்துவகுணம் பார்த்தோம்னா நிதானம், அன்பு, அந்த மாதிரி கேரக்டர். ரஜோகுணம் வந்து செயல்திறன், அகங்காரம், அதுதான் சூர்பனகை அகங்காரத்துக்கு வருது, செயல்திறன்கிறது அர்ஜுனனுக்கு வருது. தமோ குணம்ங்கிறது வந்து ரொம்ப சோர்வு, டிப்ரெஷன். ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸில் உள்ளவங்க எல்லாம் தமோ குணம்னு எடுத்துக்கலாம், சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸில் உள்ளவங்கலாம் ரஜோகுணம்னு எடுத்துக்கலாம். சத்வகுணம் வந்து 2க்கும் நல்ல மாடரேட்டாக இருக்கிறது சத்துவகுணம் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எந்த நேரம் எந்த குணம் இருக்கணும். தமோ குணம் மொத்தத்திலே வந்து தேவையில்லாத குணம், பட் நம்மளுக்கு அதுதான் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தமோ குணத்தில் உள்ள மனுஷங்க தான் நிறைய நம்ம பார்த்த மாதிரி வந்து இருக்குது, அப்படி தானே. ஸோ இந்த குணங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதில் மகான்கள் எந்த குணம்? பகவத்கீதையில் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த 3 குணங்களை கடந்தவங்க வந்து யார், அவங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம மகான்களுக்குள்ள கேரக்டர்ஸாக நம்ம சொல்கிறோம். கேரக்டர்ன்ட்டு கிடையாது, நம்ம மகான்கள் வந்து இந்த 3 குணங்களையும்
கடந்தவங்க. 3 குணங்களையும் கடந்தவங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் அது தெரியணும்ல. 3 குணங்களை கடந்து என்ன குணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கல்ல. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்திருக்க மாட்டோம். 3 குணங்களை தாண்டி அது என்ன குணம் அப்படிங்கிறது பார்ப்போமா. பகவான் கிருஷ்ணர் இந்த 3 குணங்களையே தாண்டினவங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அதுதான் ஞானிகள், மகான்கள். இன்பம் துன்பம் இரண்டையுமே சமமாக நினைப்பாங்க அவங்க. அப்புறம் அவங்களுக்கு தங்கம்னாலும் ஒன்று தான், செங்கல்னாலும் ஒன்று தான். மீன்ஸ் செல்வத்துக்கு அவங்க அடிபணிய மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு இவங்க பிடிச்சவங்க இவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் கிடையாது. இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே சமமாக நினைப்பாங்க. தன்னை புகழ்ந்தாலும் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. தன்னை இன்சல்ட் பண்ணாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. மானம் அவமானங்கள் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நண்பன் பகைவன் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே அவங்க சமமாக நினைப்பாங்க. அது போக அவங்க அந்த பிரம்மஞான நிலைக்கு வந்துடுவாங்க. இதெல்லாமே சமமாக நினச்சி அந்த பற்றற்ற நிலைமைக்கு வரும்போது அவங்க அந்த ஒரு பிரம்ம நிலை, இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு புரியும்னு சொல்ல முடியாது. அதாவது இதெல்லாம் அவங்க கடந்த ஒரு குணத்தில் இருப்பாங்க. அதாவது தெய்வீக ஞானத்தை பெற்றவங்க பாபா மாதிரி மகான்கள் பகவானுக்கு சமமான நிலையை அடைகிறாங்க அப்படின்ட்டு பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய பகவத்கீதையோடைய விளக்க புக்கு ஒன்று உண்டு. சூப்பராக இருக்கும், சிம்பிள், எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த புக்கில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அந்த பாயிண்ட்டையே கிருஷ்ணரே சொல்கிற மாதிரி என்னுடைய தெய்வீக நிலை, இந்த அப்பாற்பட்ட இந்த குணங்களை அப்பாற்பட்ட விஷயங்கள் யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எனது தெய்வீக நிலையை அடைகிறார்கள். ஸோ இதுலேயே வருது, பகவத்கீதையிலேயே மகான்களும் தெய்வமும் ஒன்று தான் அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற புக்கில் கூட இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பகவத்கீதை எப்படி இருக்கோ அதே மாதிரி ராமகீதை. இது ராமகீதைங்கிறது என்னது? ராமருக்கு வசிஷ்டர் கூறிய அருளுரை. அந்த புக்கில் கூட வசிஷ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி எப்படி பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காரோ தன்னுடைய நிலை தெய்வ நிலையை அடையிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி வசிஷ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனதில் உள்ள குறைகள் நீங்கியவன் சிவன் போல் ஆகிறான். அவங்களும் அதே பாயிண்ட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையான ஞானிங்கிறவங்க தனிமை, எளிமை, பற்றின்மை, இந்த 3 முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வசிஷ்டர் ராமருக்கு சொல்லியிருக்காரு. இவங்க தான் உண்மையான ஞானிகள் அப்படின்ட்டு, ஞானிகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அது போக பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் எல்லாத்தையுமே சமமாக நினைப்பாங்க, அவங்க ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானே. இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு, நம்ம அது ஒரு ஸ்லைடு பார்த்தோம்ல. அதையே வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா மனோ நாசம்ங்கிறாரு. அதாவது இன்பம் துன்பம் அதில் மனம் சஞ்சலப்படவில்லை என்றால் பாறை போல் காணப்படுகிறது. இது என்னுடையது என்ற எண்ணத்தை விட்டால் மனம் தானாக அழிந்துவிடும். அதுதான் மனம் நாசம். இவர் சொல்கிறதே மனசே இருக்காது. அதனால தான் அவங்க அதை சமமாக நினைப்பாங்கங்கிற கான்செப்டே. புகழாலும் ஆசையாலும் பாதிக்கப்படவில்லை. ஸோ மனம் அழிந்து விட்டது அப்படின்ட்டு இருக்கிறது தான் மனோ நாசம். அப்போது அந்த 3 குணங்களையும் கடந்த அந்த ஒரு நிலை, மனசே இருக்காது. ஸோ அந்த ஒரு நிலையை என்ன சொல்கிறாருன்னா வசிஷ்டர் நிர்விகல்ப சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனம் அடங்கி எண்ணங்கள் அற்ற நிலை, ஒன்றுமே இருக்காது. ஸோ அதுதான் நிர்விகல்ப சமாதி நிலை. இதுதான் நம்ம மகான்கள், பாபா முதல் எல்லா மகான்களுக்கும் இந்த நிலையில தான் அவங்க உண்மையான மகான்கள், உண்மையான ஞானிகள். அவங்க இந்த நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. நம்ம பாபாவும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான். ஸோ அவர் ஹிந்துவா முஸ்லீமா பார்க்க வேண்டியதில்லை. அதுக்காக தான் மெயின் இந்த ப்ரெசன்டேஷன். இவங்க மகான்கள் எல்லாருமே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. நார்மல் நம்ம மனுஷங்க பார்க்குற குணங்கள், ஜாதி, மதம் எல்லாத்தையும் கடந்து இருக்கிறவங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் நம்ம பாபாவும். ஸோ நம்ம மகான் நான் மட்டும் சொல்லலை, மகான்கிறது அவரே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்தடுத்து பாபா நம்மளை எவ்வளோ பெரிய ஒரு மகானாக இருந்து குருவாக இருந்து வழி நடத்துகிறாரு, வழி நடத்தியிருக்காருங்கிறதையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம்.
சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்.